श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यकं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியிலேயே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஏழாம் பதிகம், மூன்றாம் பாசுரம். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூய அமுதைப் பருகிப் பருகியன் மாயப்பிறவி மயல் வருத்தேனே. ஆயர் கொழுந்தாய் அவரால் புண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூய அமுதை பருகிப் பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. ஆயர் கொழுந்தாய் இடையர்குலத் தலைவனான கோபாலகிருஷ்ணனாய், அதனால் அவருடைய இடையர்களாலே புடையுண்ணும் வெண்ணெய் களவு முதலியவற்றிற்காக அடியுண்கின்ற மாயப்பிரானை மாயச்செயல் வல்லவனும் என் மாணிக்க சோதியை எனக்கு விதேயனும், அதாவது சொற்படி நடப்பவனும், மாணிக்கம்போல் ஒளிபெற்ற வடிவினை உடையவனும், தூய அமுதை பரிசுத்தமான அமுதம் போன்ற எம்பெருமானை பருகி பருகி இடையறாமல் அனுபவித்து என் மாயம் என்னுடைய பிரகிருதியின், அதாவது ஆற்றலால் சூழப்பட்ட காரியமாய் வருகின்ற பிறவியினால் உண்டானதாகிய மயர்வு அறுத்தேனே, அஞ்ஞானத்தை போக்கிக் கொண்டேன் என்று ஆழ்வார் இங்கே கூறுகின்றார். இதன் மூலம் நம்போன்ற அடியார்களுக்கு நீங்களும் என்னைப் போல உங்களுடைய மயர்வு அறுத்து கொள்ளுங்கள் என்று உபதேசிப்பதாக இப்பாசுரத்தின் விளக்கம் அமைந்துள்ளது. முதல் பாட்டிலே பிரதிபலன் எதிர்நோக்கிய கேவலர்களை நிந்தித்தார் ஆழ்வார். இரண்டாம் பாட்டிலே அவன் தன்னையே ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அவர்கள் திறத்திலே இருக்கும்படியை அருளிச் செய்தார். ஆக இவ்விரண்டு பிரிவிலே நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று சிலர் கேட்க, நான் அவனை அனுபவித்து கொண்டே இருக்கச் செய்யும் விரோதிகள் தன்னையே அழிந்து போகப் பெற்றவன் என்கின்றார் இப்பாட்டிலே. சென்ற பாட்டில் ஆயர் கொழுந்தே என்று அருளிச் செய்த ஆழ்வாருக்கு திருவாய்ப்பாடியிலே கண்ணன் செய்த மாயச் செயல்கள் நினைவுக்கு வந்தன. அதனால் அம்மாயச் செயல்கள் குறித்து இப்பாசுரத்திலே அனுபவிக்கத் தொடங்கினார். திருவாய்ப்பாடிகளே வந்து சேர்ந்து இடையர்களுக்கெல்லாம் தலைவனாக திகழ்ந்தவனும், அங்கே நெய், பால், தயிர் போன்ற வெண்ணெய் போன்றவற்றை களவாடி உண்டவனும், அதனால் வாயது கையதாக அகப்பட்டு கொண்டு இடையர்களாலும் தாய் யசோதையாலும் மத்தால் அடிக்கப்பெற்று கயிற்றினேலே கட்டப்பெற்றவனும், மாயச் செயல்களில் வல்லவனமானவனும், மாணிக்கம் போன்று ஒளிவிட்டு பிரகாசிக்கும் திருமேனியை உடையவனுமாகிய கண்ணனின் திருவருள்
என்னும் தூய பரிசுத்தமான அமிர்தத்தை இடைவிடாமல் அனுபவித்து கொண்டே என் அறியாமையை போக்கிக் கொண்டேன் என்கின்றார் ஆழ்வார். தேவர்கள் உண்ட அமிர்தமானது பல நியதிகளுக்கு உட்பட்டது. அப்படி அல்லாது எம்பெருமான் என்ற அமுதம் வித்தியாசமானது, எந்த நியதிக்கும் உட்படாதது, எப்பொழுதும் நுகரக்கூடியது. எனவேதான் இந்த அமுதத்தை எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதை தூய அமுது என்கின்றார் ஆழ்வார். அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆறப்பருகி தன் பிறவியினால் உண்டான அஞ்ஞானத்தை போக்கிக் கொண்டேன் என்கின்றார் ஆழ்வார். கொழுந்து என்று அவனுடைய சௌந்தர்யமும், புடையுண்ணும் என்று அவனுடைய சௌசீல்யமும் மேன்மை குணத்தை, பிரான் என்று வாத்சல்யமும் பேரன்பு, ஜோதி என்று ஒளியும் என்று அவனுடைய தன்மையை அருளிச் செய்துள்ளார் இப்பாசுரத்திலே. தனது அனைத்து விருப்பங்களும் எப்பொழுதுமே நிறைவேற்றப்பெற்றவனாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒரு குறை ஏற்பட அதன் காரணமாக அவன் கிருஷ்ணனாக அவதரித்து திருவாய்ப்பாடி வந்தான் என்பர். அது என்ன குறை? அடியார்களின் கைகளாலே தீண்டப்பட்ட பொருள் அல்லாமல் வேறு எதனையும் தரிக்க இயலாத நிலையாகும். அப்படிப்பட்ட வெண்ணெய் அவனுக்கு எளிதாக நேரடியாக கிட்டாமையாலே களவு செய்து முயற்சித்தான் என்கின்றார்கள். அந்த முயற்சியானது சரிவர முடியாமல் கையிலும் வாயிலும் வெண்ணெயுடன் அவன் அகப்பட்டு கொண்டான் அந்த ஆயர்குல பெண்டிரிடம். இந்நிலையை எண்ணி மாயப்பிரான் என்கின்றார் ஆழ்வார். கட்டி வைத்து அடிக்க அடிக்க களங்கம் அனைத்தும் நீங்கும்படியாக கடையப்பட்ட மாணிக்கக்கல் போல அவன் திருமேனி ஒளிர்ந்தது. அடியுண்டான் திருமேனி ஒளிருமோ என்பதற்கு விடை தருகின்றார். கட்டி வைத்த போதே உகப்புடன் இருந்தான், அதனாலேதான் அது மிகவும் ஒளிபொருந்தியதாக மாறியது என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறுத்துகின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.